நாம் இப்போ புளியோரை பண்ணி சாப்பிடலாமா? புளியோரை எப்படி பண்ணணும் அப்படின்னாக்க, ஒரு அரை கப்பு தனியா, 2 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 4 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு இவ்வளோ எல்ஜி பெருங்காயம் அதை போட்டு, இன்னும் ஒரு 8 வரமிளகாய் போட்டு நல்லா செவக்க வறுக்கணும். அப்போ மெந்தியமெல்லாம் பட்டுன்னு வெடிக்கும். அதான் அந்த நல்லா வறுப்பட்டத்துடைய அடையாளம். அப்போ பக்கத்தில் இருக்க பிளேட்டில் அதை குத்தி வச்சுக்கணும். அப்புறம் அதே வனையில் நல்லா ஒரு 200 கிராம் நல்லெண்ணெயை குத்தி அது நல்லா காஞ்சதும் 2 ஸ்பூன் அதில் கடுகு போட்டு, ஒரு 10-12 வரமிளகாய் எடுத்து அதில் போட்டு அப்படியே முழுசாக போட்டலாம். போட்டு அந்த மிளகாலாம் நல்லா இந்த திராட்சை பழம் இப்படி இருக்கும் கருப்பாக, அந்த மாதிரி கருப்பாக அழகாக ப்ரௌனாக பொரிஞ்சு வரணும். கருப்பாக ப்ரௌனாக பொரிஞ்சு வரணும். அப்போது நல்லா ஒரு குட்டி சாத்துக்குடி பழம் அளவு புளியை எடுத்து அதுக்கேற்ற உப்பை எடுத்து நல்லா கரைச்சி, அது கோதுலாம் இல்லாமல் நல்லா அந்த கொஞ்சமாக ஜலத்தில் கரைச்சி அதை அந்த வானையில் ஊற்றணும். அது நல்லா சிம்மில் வச்சு கிளறிண்டே வந்தாக்க ஜாம் மாதிரியாக வரும். ஜாம் பதத்தில் அது வரும். மேலே நம்ம குத்தின அந்த நல்லெண்ணெயெல்லாம் குப்பு வச்சுட்டு வரும். அது நல்லா வழித்து பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கணும். 2 டம்ளர் அரிசிக்கு 3.25 டம்ளர் தண்ணி கொடுத்தோம். ஊற்றி அடுப்பில் ஏற்றி வச்சுட்டோம்னாக்கா குக்கரில் 2 விசிலோ 3 விசிலோ வந்ததுன்னா ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் அந்த சாதத்தில் ஒரு கரண்டி நல்லெண்ணெயை காய்ச்சி குத்தி நல்லா அப்படி பிசிறிக்கணும். நல்லா உதுத்துக்கணும். பொல இருக்கும் புளியோரைன்னா. அப்புறம் 2 கரண்டி இந்த விழுது, அதாவது புளிக்காய்ச்சல் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை 2 கரண்டி குத்தி இந்த பொடியை மேலே நல்லா தூவி கரண்டியினுடைய பின்னாடி பக்கம் காம்பால் நல்லா கலரணும். கலர்னா சாதமெல்லாம் உடையாது. அதே சமயத்தில் நல்லா பொலன்னு நல்லா புளியோதரை இதுக்கு திட்டமாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். ஏன்னா புளி காய்ச்சலில் உப்பு போட்டுக்கோம், ஆனால் அந்த பொடி உப்பு போடலை இல்லையா, அதனால் இந்த 1 ஸ்பூன் உப்பு அதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலரிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு பிடி முந்திரி பருப்பு, ஒரு பிடி மிளகாப்பருப்பு, 2த்தையும் போட்டு நல்லா வறுத்து அதில் நல்லா கொட்டியாச்சுன்னா சூப்பரான புளியோதரை. ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து படன்னு வெடிக்க விட்டு அது மேலே டெக்கரேஷனாக நல்லா அழகாக தூவிட்டோம்னா சூப்பரான புளியோதரை. புளியோதரையும் சோறு ஒருத்தம் மைசம்பாரு அப்படின்னு அப்பளம் பொரிச்சு போட்டுட்டு வடகம் பொரிச்சு போட்டுட்டு ஆனந்தமாக சாப்பிட வேண்டியதுதான். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.